ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு சேனல். இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு அனிமி எபிசோடோட தான் நான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தா ஃபியூச்சர் டேரியில இன்னொரு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் ஒன்று இருக்கு. ஸோ இந்த எபிசோட நான் கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன கிரைட்டீரியா ஒன்று வச்சிருந்தேன். எபிசோட் 26க்கு மினிமம் டு மினிமம் ஒரு 100 லைக்ஸ் இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருந்தேன். என்னன்னா அந்த வீடியோட எண்ட்ல நிறைய பேர் அதை பார்த்துட்டு லைக்கும் போட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 58 to 59 லைக்ஸ் வந்திருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை க்ளோஸ் பண்ணிருக்கனால பின்னாடி என்ன நடந்துச்சுன்றது உங்க யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால மேபி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் லைக் போடல. பட் ஹவவர் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500+ வியூஸ் போயிடுச்சு. ஐ ரியலி ஹாப்பி அபவுட் இட். த பீப்புள் யூ கைஸ் ஆர் சப்போர்ட்டட் மீ. ஐ ரியலி லவ் யூ கைஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட நான் இப்போ லான்ச் பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஃபியூச்சர் டைரி தி ஸ்பெஷல் எபிசோட். இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதோட கன்யூட்டி புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் வந்து யூனோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நீ என்ன கொன்னுட்டு நீ அந்த டைம்ல எனக்கு போயிடு, இந்த டைம்ல வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். ஆனா யூனோ என்ன முடிவு பண்ணிருப்பானா, அவ இறந்து போற மாதிரி ஒரு சீக்வன்ஸை முடிவு பண்ணி அந்த கத்தியை வச்சு அவளை குத்தி அவளும் இறந்து போறா. இவனும் கதறான், ஏன்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ண, நான் உங்ககிட்ட என்னடி சொன்னேன், என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல எனக்கு உன்னோட அன்பே போதும், நீ சொன்ன மாதிரி தான், எனக்கும் செகண்ட் டைம்ல எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து வந்தவ, சோ அதனால வந்து பார்த்தா அதுக்கு கூட நான் லைக் இல்ல, அதனால நான் இறந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவ இறந்து போறப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அவ கேட்டிருப்பா. ஆனா இப்ப என்னன்னா, செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மீறு என்ன பண்றான்னா, நம்ம பையன் அப்படியே அங்க இருந்து கூட்டு போறான். ஏன்னா அந்த டைம்ல போனோம், அங்க பயங்கரமா டிஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதனால அவன் அங்க கூட்டு போயிடறான். இந்த டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய மீறு என்ன பண்றானா, இவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நேரா வரா. ஆக்சுவலா என்னன்னா, அவ இறந்து போயிட்டா, அவளோட உடம்பு வந்து அப்படியே மறைய போகுது. மறையிற நேரம் அவ உடம்புல இருந்து அந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு அவ அப்படியே முழுங்கிடுறா. முழுங்கின கொஞ்ச நேரத்துல இந்த டிடெக்டிவ் பார்த்துட்டு கன் பாயிண்ட்ல வச்சு அதுக்கு ஒரு விஷயத்த கேட்கிறாரு. என்னமா நீ யார், நீ என்ன விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, ஏன்டா ஃபோர்த்து, உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதா, உன்னாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு, ஆனா நான் உன சும்மா விட மாட்டேன் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட 4 அட்டாக் பண்றதுக்கு இந்த மீறு ட்ரை பண்றா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் இனரேஷன், அதாவது தேர்ட் டைம்ல இருக்கக்கூடிய மீறு டைரக்டா வந்து இவளை வந்து அப்படியே அரெஸ்ட் பண்றாங்க. நீ வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம்ல இல்ல சேர்ந்தவ, நீ இங்க வந்திருக்க, அதுவே தப்பு, நீ இந்த மாதிரி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்கனால நான் இங்கே அரெஸ்ட் பண்றேன்ற மாதிரி சொல்லி அவளை அங்க அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பசங்க எல்லாமே நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்போ நம்மளோட பொண்ணு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் கேம்பிங்காக வந்து பார்த்தா பீச் கிட்ட வந்திருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பொண்ணு பீச்சையே பார்த்துட்டு இருக்கா. அவ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்த நான் மறந்து போறேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. யாருன்னு பார்த்தா ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு, என்னடி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, கூப்பிட்டு தான் நாங்க வந்திருப்போமே அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, இல்ல எனக்கு தூக்கமே வரல சரியா, அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்றா. பொண்ணு ஹினாட்டா சொல்றா, ஆமா வெளியில வந்திருக்கோம்ல, ஒரு சில பேருக்கு தூக்கம் வராது, ஆனா எனக்குலாம் செம்ம தூக்கம்பா, அல்டிமேட்டா தூங்குனேன், செமையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு, ஆமா நீ நல்லா தூங்குவ, மத்தவங்க எல்லாம் எக்கெடுக்கட்டு போனா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி நக்கலா ஒரு விஷயத்த பேச, என்னடி நீ பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ற நேரம் இவ வைக்க கூடாத இடத்துல கையை வச்சுட்டா, இதுக்கு நீங்க கையை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற நேரம் என்ன ஆகுதுன்னா, நம்ம யூனோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகுது. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீக்வன்ஸ் மறுபடியும் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அவளுக்கு ஒரு விஷயம் புரியல, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் நமக்கு மட்டும் தான் இப்படி ஆகுதா, சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகுதா, அந்த மாதிரி அவ யோசிச்சுட்டே இருக்கா. இப்ப நம்ம ஹினாட்டாவும் சரி, ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரி சண்டை போட கூட எல்லாம் கை வச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம பொண்ணு சேர்ந்துட்டு இவங்க எல்லாமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஒழுங்கா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையன் கோசுக்கா வந்து என்ட்ரா வரான். என்ன சொல்றானா, பொண்ணுங்களா நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி எல்லாத்தையும் டிசைட் பண்றது, என்ன இந்த கேம்ல சேர்த்துக்கோங்க, நானும் வரேன், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே எல்லா பொண்ணுங்களும் அப்படியே மிதி மெச்சு தள்ளுறாங்க. அப்படியே கீழே வந்து கிடக்குறான். என்னடா உன கேம்ல சேர்த்துக்கணும் அப்படித்தானே, சூப்பரா ஒரு கேம் விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை அப்படியே உட்கார வச்சு அவனை ஃபுல்லா மண்ணு போட்டு மூடுறாங்க. ஏன்டி இப்படி பண்றீங்க, நான் கேம் தாண்டி விளையாடணும்னு சொன்னேன், என்ன போட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்றப்ப, இது தாண்டி கேமு, இதுல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை உட்கார வச்சு அப்படியே அம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவனு கத்திக்கிட்டே இருக்கான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பொண்ணு யூனோ வந்து பின்னாடி இருந்து ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. உடனே யூனோ திரும்பி பாக்குறா. பார்த்தா கிட்டத்தட்ட அது யூகியோட ஃபேஸ் வந்துட்டு அப்படியே ஆரோட ஃபேஸ் மாறிடுச்சு. என்னடா இது யூகியோட ஃபேஸ் மாதிரியே இருக்கே, நம்ம பொண்ணு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல ஆறு கேட்கறேன், என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ, இல்ல நான் வேற யாரோ ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு வந்து அப்படின்னு. வேற யார் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறு கேட்கறான். இல்ல அது ஒண்ணும் இல்ல, சும்மா சிம்பிள் தான் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம கோசுக்கா கத்தின்னு இருக்கிறான். ஏன்டி நீங்களா பொண்ணுங்களே இல்ல, நீங்களா சாத்தானுங்க, உங்க அப்பா அம்மா உங்களை பெத்தாங்களா இல்ல வேற எங்கிருந்தோ கிரகத்துல கொண்டு வந்தாங்களான்னு தெரியல, சனியை முடிச்சவங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா கத்தின்னு இருக்கிறான். அந்த டைம்ல இவன் மண்டில தண்ணியை தந்து ஒரு பையன் ஊத்துறான். யாருன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஃபிஃப்த் ஏன்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஆறு என்ன சொல்றானா, இந்த பைப்ல ரொம்ப டேலண்டானவன், என்னோட டிடெக்டிவ் ஏஜென்சி ஒர்க்குக்கு எல்லாருக்குமே வந்து அவன் செம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அவன் கூடிய வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இவங்களுக்குள்ள பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா,
அதாவது இப்ப டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுளும் தேர்ட் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய மீரும் அப்புறம் நைன்த் வந்து ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் வந்து இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன நடந்துச்சு, செகண்ட் டைம்ல என்ன நடந்துச்சு, யார் வந்து இந்த டைம்ல என்ன கண்ட்ரோல் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறப்போ செகண்ட் டைம்ல இப்ப பாத்தீங்கன்னா யூகி தான் இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த உலகம் அழியாம இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம்ல ஃபுல்லா நாஸ்தி ஆயிடுச்சு. அதே நிலைமை இங்க ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்மளோட 9 ஒரு விஷயத்த சொல்றா, எதுக்கு இவ்வளவு பயம், ஒரு கேம் வச்சுட்டு போக வேண்டியதானே நீ அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல அது நிறைய டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்துது, அந்த மாதிரி வேணான்றதான் நான் முடிவு பண்ணிருக்கேன், அதனால நான் என்னோட பவர் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடலான் இருக்கேன், நீ இந்த டைம்ல ஆளு அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணிருக்க, இந்த டைம்ல வாழ்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்க, அதுவே எனக்கு போதும், என்ன இந்த கடவுளா மாத்துறேன் அதெல்லாம் நீ யோசிக்காத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே இதை புரிஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஓகே வேற யாராவது டிசைட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காரு. என் கற்பனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே அங்க பீச் விளையாடிட்டு இருக்காங்களே, அந்த டைம்ல நம்மளோட 6 இருக்கால, அவ வந்து பைனாக்குள்ள ஆர்வ பார்த்துட்டு இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பையனை நீங்க எப்படியா கொண்டு வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ இங்க யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 8ஓட ஒரு சபார்டினேட் ஒரு பொண்ணும் அப்புறம் 7ஓட கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கா. அவங்களும் பைனாக்குள்ள பாத்துட்டு அப்படி என்னதான் இந்த பையன் கிட்ட இருக்குன்னு தெரியல, இவங்களுக்கு அவனை பிடிச்சிருக்குன்றாங்களே அப்படின்னு மாதிரி சொல்லி ஆர்வ பாக்கிறதுக்கு பதிலா அவங்க வந்து கோசுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே என்னதான் இருந்தாலும் அவனை கடத்திடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என் கற்பனை என்ன ஆகுதுன்னா, நம்ம பசங்க எல்லாமே பீச்ல பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க வாலிபால். சோ அந்த டைம்ல நம்ம பைப்ல பயங்கரமா தோத்துறாங்க கோசுகா. இவங்க எல்லாம் பயங்கரமா அசிங்கப்படுத்துறானுங்க, போங்கடா இதுக்கப்புறம் நான் விளையாடவே மாட்டேன், நான் ஏதாவது போய் சாப்பிட போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கோசுகா கோமா போறான். இவங்களும் வந்து சரி ஓகே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏதாவது போய் சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல இவங்க ஒரு ஷாப் ஆகுறாங்க. அந்த ஷாப் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 12ஓடது. அந்த பைபிள் அதான் சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லா விஷயத்தையும் காஸ்டியூம் போட்டு பண்ணிட்டு இருப்பான்ல, அதே மாதிரி அதோட மொத்த கிட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஷாப்ல வச்சிருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோட பேர் பாத்தீங்கன்னா ஐபால் மாஸ்க். சோ அந்த ஆளோட சின்ன சின்ன கிரியேட்டிவிட்டி பொம்மைகளா இருக்கட்டும், கிட் ஐட்டம்ஸா இருக்கட்டும், ஸ்நாக்ஸ் ஐட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவனே ஸ்பான்சர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு ஓ ஆமால இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானே அப்படின்னு மாதிரி சொல்லி அவனை பத்தி யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம கோசுக்கா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் பயங்கரமா நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட போறேன், அல்டிமேட்டா இருக்கு, நீங்க யாராவது வரீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நாங்களாம் வரலடா அப்படின்னு மாதிரி நம்மளோட ஹினாட்டா சொல்றா. அந்த டைம்ல அந்த டோருக்குள்ள இருந்து ஒரு லேடி கூப்பிடுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா 8ஓட சபார்டினேட். சார் நீங்க உள்ள வரீங்களா, நீங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், எங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அந்த மாதிரி சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. சரி ஓகே நம்ம பைபிளையும் அப்படி நம்பி உள்ள போறான். உள்ள போனா என்ன ஆகுதுன்னா, அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட 8ஓட சபார்டினேட்டும் அப்புறம் 7ஓட கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கா. ரெண்டு பேரும் அவர் அப்படியே வெல்கம் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு, சார் நீங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட், இந்த ஈவென்ட் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க, உள்ள போங்க அப்படின்னு மாதிரி சொல்றப்போ நம்ம பையன் அப்படியே உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறா. யாருன்னு பார்த்தா அது நம்ம 6. அவ என்ன சொல்லிட்டு இருக்கானா, மை டார்லிங் உனக்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நம்ம பையன் அப்பா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கஷ்டடா, இது மேல என்ஜாய் தான்டா லைஃப் அப்படின்னு மாதிரி சொல்லி போறப்போ ஆக்சுவலா பிளான் பண்ணது ஆருக்கு, ஆனா மாட்டினது நம்ம பையன் கோசுகா. இவனை போட்டு அடின்னு போட்டு அடிச்சு மிதிக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கடைக்குள்ள நம்ம பசங்களா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி தாட் ப்ராசஸ்ல பேசிட்டு இருக்காங்க இந்த மாஸ்க் மேனை பத்தி. அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம டோலி டைரக்டா வந்துட்டு, ஏன்டா டே உங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரியாதாடா, அதனால எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா, அவன் எவ்வளவு விஷயத்த சாதிச்சிருக்கான் தெரியுமா, அது எல்லா கிரெடிட்டும் யாருக்கு போகணும், எனக்கு தான் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்றான். இல்ல அந்த சூப்பர் ஹீரோக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம பசங்க அவனை வந்து கீழே போட்டு மிதிக்காத அளவுக்கு தான் பயங்கர நாஸ்தியா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன் எல்லாருக்கும் உதவி பண்றான் இல்லன்னு சொல்ல, சின்ன சின்ன பாட்டிங்கிட்ட குழந்தைகிட்ட எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கான், நாம இவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா அவனால அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் ரொம்ப அசிங்கப்பத்திட்டு அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்டு அவனும் செம்ம டென்ஷனாகி அப்படியே அழுகுறான். ஏன்டா டே நான் இந்த நாட்டுக்காக எவ்வளவு விஷயத்த பண்றேன், எவ்வளவு தேங்காய் பண்றேன், என்ன இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு மாதிரி சொல்லி அழுது பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஆகுது, நம்ம பசங்க எல்லாமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்மளோட ஹினாட்டாவோட ஃப்ரெண்டு மட்டும் அப்படியே டைரியில எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டே இருக்கா. என்னடி டைரி நோட் பண்ற அப்படின்னு மாதிரி சொல்லி ஹினாட்டா போனை வாங்கி பாக்குறான். அப்படி பாக்குறப்பதான் தெரியுது, இன்னைக்கு நான் ஹினாட்டாவை டச் பண்ணிட்டேன், இன்னைக்கு அவளை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா சீக்கும் செய்தி வச்சிருக்கா. ஏன்டி என்னடி பண்ணி வச்சிருக்க இதை அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, ஆமாமா இதை பாக்குறதுக்கான குடுப்பனை எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவ தான் கேர்ள் டு கேர்ள்ல அவ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கா. காண்டாயிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டைரி வச்சுட்டே இருக்கா, அவ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கா. இப்போ டைரி பாக்குறப்ப எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு டைரியில. யோசிக்கிறா, என்னடி இது எப்படி ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்படியே டைரியில அப்டேட் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இல்ல என் டைரி அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கா. என் கற்பனை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்கா, 12 இருக்காங்க, அப்புறம் வந்து பாக்குறப்ப 8ஓட கோஆர்டினேட்டர், அப்புறம் 7ஓட கேர்ள் ஃபிரெண்ட், இவங்க எல்லாமே கார்ல போயிட்டு இருக்காங்க. பயங்கர வருத்தத்தோட இருக்கா நம்மளோட 6. என்ன யோசிக்கிறான்னா, ஆக்சுவலா 6க்கு தான் பிளான் பண்ணது, ஆனா 6 மாட்டல, அதுக்குள்ள கோசுக்கா வந்துட்டான். அவனை போட்டு அடி மிதிச்சிட்டாங்க, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம பசங்களும் அங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க சம்மர் கேம்பே வந்து இருக்கலே செம்ம என்ஜாய் பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஆனா கோசுக்காக்கு மட்டும் பார்த்தா இருக்கலே ஒஸ்ட், ஃபுல்லா அடிதான் வாங்கிட்டு இருந்தா, அப்புறம் மிதி வாங்கிட்டு இருந்தான். இதனால அவன் என்னன்னா பயங்கர வெறுப்பாயிட்டு, இதுக்கப்புறம் நான் சம்மர் கேம்பே வரமாட்டேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லி வெறுப்புல போயிட்டு இருக்கான்.
ஆனா நம்மளோட யூனோக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிட்டே இருக்கு, யாரோ ஒருத்தர் நம்ம மறந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் அவங்க பழைய ஸ்கூல பாக்குறாங்க. ஸ்கூல பாக்குறப்பதான் அவங்களும் நடக்கூடிய டிஸ்கஷன் என்னன்னு பார்த்தா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தா இந்த மாதிரி ஸ்கூல் கம்ப்ளீட்டா உடஞ்சு போச்சு, பயங்கர டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சு, இன்னும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே முடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த யூகி யூனோக்கு செமையா சண்டை நடந்துச்சுல, அந்த சண்டை நடக்கும் போது பில்டிங் வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த டிஸ்ட்ராய் ஆன பில்டிங் இன்னும் வந்து ரீவேம் பண்ணவே இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவங்க பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. அப்படி போறப்போ நம்ம பொண்ணுக்கு ஒரு விஷயம் வந்து அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்காங்க, எல்லாமே ஓகே கரெக்ட் தான். ஆனா அந்த இன்சிடென்ட் அப்போ நான் எப்படி அவங்க கூட அங்க போனேன், அந்த பில்டிங் உடையறப்ப நான் ஏன் அங்க இருந்தேன், அங்க டிடெக்டிவ் கூட இருக்காரு, அவர்கிட்ட கூட கேட்டேன், அவருக்கு எந்த விஷயமும் தெரியலன்றாரு, எல்லாத்தையும் மறந்துட்டேன்றாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை நான் மறந்துகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல இவள மேல இருந்து நம்மளோட நைன் பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பொண்ணு வீட்டுல இருக்கா, அவ வந்து யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன் லைஃப ஒன்ன வந்து ஆக்சுவலி ஒருத்தங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்ன யாரோ அப்சர்வ் பண்றாங்களா, யார் இது அப்படின்ற மாதிரி சொல்லி அவ அந்த ஆளுகிட்ட, இமேஜினரியான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ண கடவுள் இருக்காரு, மீறு இருக்கா. இவங்க கிட்ட வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றதுக்கு அந்த அப்சர்வரா இருக்கக்கூடிய ஆர்வ வரான். அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, அதாவது டைரி யூசரா இருந்தவங்க யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகல, இன்க்ளூடிங் நம்மளோட யூனோக்கும். அவங்க எல்லாமே அவங்க டைம் லைன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகல அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு நம்ம பைபிள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடறான். மீறு என்ன சொல்றானா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் ஆச்சு, சடனா இந்த டைம் லைன்ல ஒரு கிராக் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம்ல ஜூலை 28 வந்து பார்த்தா நாளைக்கு தான், நாளையோட இந்த உலகம் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சிடும், நீங்களும் இறந்து போயிடுவீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இல்ல அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸ் ஆகாது. ஆக்சுவலா நான் இந்த கேமே வந்து இன்னும் நடத்தல, கேமை நடத்திருந்தேன்னா எனக்கு நிறைய பவர் லாஸ் ஆயிருக்கும். இப்போ என்கிட்ட அந்த பவர் எல்லாமே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் என்னால இந்த உலகத்தை வந்து ரன் பண்ண முடியும். அதனால அடுத்த சக்சஸர் யார் வராங்களோ அது டைமே முடிவு பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும், மீறு வந்து கேட்கறா, என்ன எப்படி சொல்ற, அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசி உங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க பாக்குறப்போ நம்ம பொண்ணுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஆள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் ஆச்சு, நீ வந்து பயங்கரமான ஒரு லைஃப் இருந்துச்சு உனக்கு, செகண்ட் டைம்ல போய் நீ இந்த மாதிரி விஷயத்த பண்ண, உன் கூட ஒருத்தர் லவ்வர் இருந்தா, அவனை நீ அவ்வளவு அன்பா லவ் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஜூலை 28 இந்த உலகம் அழிய போகுது, அதுக்குள்ள நீ அந்த பிளேஸை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லவும், இது எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போய் உள்ள ஆரம்பிச்சிச்சு. யாரோ ஒருத்தங்க இன்ட்ரூடர் இங்க வந்துட்டாங்கடா, ஏதோ ஒரு ஆயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி மீறு டக்குன்னு போறா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு இந்த ரியாலிட்டில இருந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு போயிட்டா. அவ போயிட்டு யோசிக்கிறா, என்ன இடம் இது, எங்க நான் வந்திருக்கேன், சரி ஓகே அவனை தேடி நான் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவ போயிட்டு இருக்கா. அந்த டைம்ல இவளை ஸ்டாப் பண்றதுக்கு மீறு வரா, நீ இங்க என்டர் ஆகக்கூடாது, நீ இன்ட்ரூடர், நீ அப்படியே போயிடு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இல்ல ஏன் என்ன தடுக்கிறீங்க, நான் என் மெமரியில வந்து ஒரு ஆளை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நீ வரக்கூடாது, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை அட்டாக் பண்ண வரப்போ, அந்த அட்டாக் ஒரு ஆள் வந்து தடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளோட நைனு. நீங்க யாருங்க என்ன வந்து காப்பாத்துறீங்களே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பொண்ணு கேட்கறா. நான் யாருன்னு தெரிஞ்சு நீ எதுவும் பண்ண போறது கிடையாது, அங்க ஒருத்தன் நமக்காக வந்து மாட்டிக்கிட்டு இத்தனை வருஷமா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் எல்லா கஷ்டத்தையும், அவனை நீ எப்படியா போய் காப்பாத்திட்டு உன் மெமரி எல்லாத்தையும் வந்துருச்சுன்னா என்கிட்ட வந்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லி அவளை அங்க அமுச்சு விட்டுட்டு, இங்க நம்ம மீறுவும் நைனும் வந்து அதே பழைய மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம பொண்ணுக்கும் செம்ம பவர் இல்ல, நைனுக்கும் அப்படியே அடின்னு அடிச்சிட்டு இருக்கா. அல்டிமேட்டா சண்டை போயிட்டு இருக்கு. நம்ம பொண்ணு அப்படியே அங்க ஓடிக்கிட்டே இருக்கா. அவனை எப்படியாவது மீட் பண்ணணும், அவனோட ஃபேஸ் என்னன்னு கூட எனக்கு தெரியல, நான் அவ்வளவு லவ் பண்ணணும் அவனு அப்படின்னு மாதிரி சொல்லி அது எல்லாத்தையும் யோசிச்சா ஓடிக்கிட்டே இருக்கா. அந்த டைம்ல அவளை தடுக்கிறதுக்கு ஆர்வம் அங்க வரான். அவன் என்ன சொல்றான்னா, நீ இதுக்கப்புறம் இங்க உள்ள போக முடியாது, உன்னை தடுக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, நீ ஏன் நான் தடுக்கிறடா, எனக்கு ஆக்சுவலா என் தாட் ப்ராசஸ்ல ஒருத்தரோட ஃபேஸ் இருக்கு, அவரை நான் மீட் பண்ணணும், அவரை மீட் பண்ணி அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்றேன். அதுக்கு சுத்தமா வாய்ப்பே கிடையாது. உன்னை பத்தி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனு இதுக்கு முன்னாடி இருந்த டைம் லைன்ல வந்து எல்லாருமே அல்டிமேட்டா கொண்டு பண்ணக்கூடாத நிறைய விஷயங்களை பண்ணி அவனை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தி அவனை ஒரு பினிக்கல் ரேஸ்ல வந்து தள்ளி விட்டீங்க. சோ இப்போ அவன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லபடியா அவன் லைஃப் நடத்திட்டு இருக்கான். நீ அங்க போனா எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, என்னை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, நான் எப்படியா அவனை போய் மீட் பண்ணி தான் அவன் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, அது என் டெட் பாடிக்கு அப்புறமா தான் அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் ஒரு கத்தி எடுக்கிறான். அந்த கட்டணாவை எடுத்துட்டு கூட சண்டை போட ரெடி ஆயிட்டான். அப்படியே வெட்ட போறப்போ நம்ம பொண்ணு திடீர்னு எல்லாமே ஸ்கில்ல கத்துக்கிட்ட மாதிரி அவங்க கிட்ட ஈஸியா தப்பிச்சிடறான். தப்பிச்சுட்டு என்ன சொல்றான்னா, நான் வந்து அவனை பார்க்க தான் போறேன், யாரும் என்ன தடுக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டணை எடுத்துட்டு போறான். அப்படி போறப்போ நம்ம ஆறு சொல்றான், அவனை போய் பார்த்தனா ஹாய் மட்டும் சொல்லு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறான். அதே மாதிரி அவளும் வந்து அப்படியே போயிட்டு இருக்கா. அவ போற நேரம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு, அந்த ஒரு பெரிய லாக்கை வந்து ஓபன் பண்றதுக்கு, அது ஓபன் பண்றதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு மாதிரி சொல்லி பாக்குறப்போ அந்த கட்டணை வந்து அப்படியே க்ளோ ஆயிட்டே இருக்கு. ஓகே இதுதான் கீ போல இருக்கு, ஆறு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கான், இந்த கீ என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லி அந்த கீயை போட்டு ஓபன் பண்ண போறான். அந்த ஓபன் பண்ற நேரம் வந்து இங்க மீறுக்கு வந்து ஒரு அலர்ட் மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அவன் என்ன யோசிக்கிறான்னா, இது எப்படியாவது தடுக்கணுமே அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ எல்லா லாக்கையும் உடச்சுக்கிட்டு அப்படியே வேகமா போறா. நைனும் அப்படியே பின்னாடியே வரா. அந்த டைம்ல அவங்களை யார் தடுக்கிறான்னா, நம்ம டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுள், இருங்க எதுவும் பண்ணாதீங்க, அவ போய் மீட் பண்ணட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ அவன் வந்து அப்படியே போய் மீட் பண்றாங்க. யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய மீறு தான் அங்க இருக்கா. அவளோட ஹேர் எல்லாமே அப்படியே பிங்கா மாறிடுச்சு. அவளை போய் பார்த்துட்டு,
நீ தானே என் கூட பேசுனே அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம யூனோ கேட்கறான். ஆமா, உன் கூட நான் தான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா, நான் உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி எனக்கு பாஸ் இருந்தாங்கல்ல, அவங்களோட மெமரிஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. அந்த மெமரிஸ் என்னால ஹோல்ட் பண்ணவே முடியல. அதனால எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த மெமரிஸ்லாம் நான் உனக்கு கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, கண்டிப்பா கொடுங்க, அந்த மெமரிஸ் எல்லாம் நான் வாங்கிக்கணும் தான் நானே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அவன் வந்து அந்த கிறிஸ்டலை கொடுக்குறா. அந்த கிறிஸ்டலை நம்ம பொண்ணு அப்படியே வாங்குறா. அவளோட மொத்த மெமரி, அதாவது பாத்தீங்கன்னா யூனோவோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மெமரி, செகண்ட் ஜெனரேஷன் மெமரி ஃபுல்லா வந்து இந்த தேர்ட் ஜெனரேஷன் யூனோக்கு வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மண்டல செட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைப்ல வந்து இந்த செகண்ட் டைம்ல வந்து கம்ப்ளீட்டா ஆண்டுட்டு இருக்கான்ல. சோ அந்த டைம்ல அவன் வந்து லைஃப் ரொம்ப வெறுத்து போயிருக்கான். என்னன்னு பார்த்தா, அவங்க அப்பா அம்மாவும் மட்டும் இல்ல, லவ் பண்ண யூனோவும் இல்ல. இப்போ இந்த லைஃப் வச்சு நான் என்னடா பண்றது, சாவணும்னு நினைச்சா கூட சாவ முடிய மாட்டேங்குது, என்னடா லைஃப் இது அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கர டென்ஷனா ஒரு மாதிரி அப்சஸ்டா இருக்கான் நம்ம பைபிள்ல. அந்த டைம்ல அவன் அந்த டைரியை பார்த்தே யோசிச்சுட்டு இருக்கான். என்னன்னா, யூனோ எப்படி இருப்பா இந்த டைம்ல, அவன் நல்லபடியா இருக்காள், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா, அவளை போய் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள்ல யோசிச்சு அப்படியே அழுதுட்டு இருக்கான். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, போன் சடனா வந்து டைம்லைன் சேஞ்ச் ஆகுது. என்னடா அது டைம்லைன் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள்ல யோசிக்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய டைம்லைனை உடச்சுக்கிட்டு ஒரு ஆள் மேல இருந்து வராங்க. யாருன்னு பார்த்தா அது நம்மளோட யூனோ. இவனுக்கு என்னன்னே புரியல. யூனோ நீ அது, நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, அதை பத்திலாம் நான் அப்புறம் பேசுறேன், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் தான் இங்க வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் போய் ஸ்டார்ஸா பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட இந்த ஹாப்பி எண்டோட இந்த சீக்வன்ஸை முடிக்கிறாங்க. அதாவது இந்த அனிமில என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒருத்தவங்க மேல உண்மையான லவ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது எத்தனை டைம்லைனா வேணா இருக்கட்டும், எத்தனை ஜென்மமா வேணா இருக்கட்டும், நீங்க உங்க லவ்டு ஒன்னோட போய் ரீச் ஆகதான் செய்வீங்க. அது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ரொம்பவே ஆணித்தனமா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. சோ இது ஹாப்பி எண்டிங்கோட இந்த எபிசோட நான் கம்ப்ளீட்டா முடிக்கிறேன். இந்த சீசனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அனிமியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் யாரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு சேனல்.